இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பெரும்பாலான முஸ்லிம்கள் பெயர் தாங்கி முஸ்லிம்களாக மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் செய்யக்கூடிய சிறிய சிறிய 1-2 அமல்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்களும் கூட அவர்களிடத்தில் எந்த விதமான தொடர்ச்சி இல்லாமல் திடீர்னு ஒரு அமல், அவ்வளவுதான். அது திடீர்னு மேல போகும், அதுக்கப்புறம் அந்த காரியமே அந்த வாழ்க்கையில் நடக்காது. அப்படிதான் இருக்கும். உதாரணத்துக்கு பார்க்க போனா ரமதானுடைய மாதம் வரும், அப்போ முஸ்லிம்களோட நிலைமை அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும். ரமதானுடைய நிலைமை வந்தபோது முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி மாறிடும் சொன்னா, பள்ளிவாசல்கள் நிரம்பிவிடும். பள்ளிவாசல இடம் இருக்காது, பள்ளிவாசல் கட்டணம் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு அமல், திடீர்னு சதகா செய்யணும்னு ரமதானுடைய மாதத்தில் மட்டும்தான் தோணும். நல்லா பயம் பண்ணுவாங்க. திடீர்னு நமக்கு மௌத்தும் ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் திடீர்னு கையில் இருக்கக்கூடிய ஜேபில் இருக்கக்கூடிய 500 ரூபாயும் 100 ரூபாயும் எடுத்து போய் கொடுக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எவ்வளவு நம்மளுடைய கண்களுக்கு முன்னால் ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு குடும்பமாக ஒரு நபராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நம்முடைய மனம் எப்போதும் சொல்லாது. ஏன்? ஏன்னா நம்மளுடைய அமல்கள் எல்லாம் திடீர்னு வரும், திடீர்னு போயிடும், அவ்வளவுதான். ஆனால் அமலில் தொடர்ச்சி எப்போதும் இருக்காது. இப்போ பாருங்க, தொழுகை ஒரு அமல், தொழுகை மட்டும் இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு சட்டத்தில் மிக முக்கியமான ஒரு சட்டம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய முதல் தூணுக்கு அப்புறம் 2வது தூணு குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயம் இந்த தொழுகை நிலைநாட்டுவது. இந்த தொழுகை தொழுவதில்லை, தொழுகை நிலைநாட்டுவது. அதில் நம்மளுடைய முஸ்லிம்களுக்கு எவ்வளவு தொடர்ச்சி இருக்குது என்று பார்த்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்ம பல பேர் இந்த தொழுகை விஷயத்தில் மிகவும் கவனக்குறைவாக, ரொம்ப பொதுபோக்காக, நம்முடைய கவனக்குறைவாக தான் இந்த உலக வாழ்க்கை நாங்கள் இந்த அமலின் மூலமாக இருக்கின்றோம். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை கழிகின்றது. அப்போ எந்த விதமான ஒரு அமலின் நமக்கு தொடர்ச்சி கிடையாது. பெரும்பாலான உலக விஷயத்தில் இப்படிதான் நமக்கு கோபம் வரும். பொதுவாக ஒரு நபர் வியாபாரத்தை தொடங்குதான்னு வச்சுக்கோங்களேன். இந்த வியாபாரத்தை தொடங்கும் பொழுது என்னப்பா நீ 10 நாள், 1 வாரம், 1 மாசம், அது 1 வருஷம் ஒரு கடையை வைக்கிற, அதுக்கப்புறம் அந்த கடைக்கு போய் தாங்குற, அவன் இந்த வேலை செய்யற, திடீர்னு இன்னொரு வேலை செய்யற, எதுலையுமே ஒரு ஸ்ட்ராங் இல்லையப்பா. நீ எதுலையுமே நீ நிலைச்சிருக்க மாட்டேங்கிறியே. எதை பார்த்து எதை நம்பி உனக்கு நான் காசு கொடுக்கறது, எதை நம்பி நான் நம்பிக்கை வைக்கிறது அப்படின்னு உலக விஷயத்தை நம்ம கேட்போம். எந்த நம்பிக்கை வச்சு உனக்கு நான் கொடுக்கறது பணம் அப்படின்னு கேட்போம். ஏன்? அவர் எதுலையுமே நிலை இல்லை. திடீர்னு வருவார். அது திடீர்னு சொல்லுவாங்க, இல்லை எனக்கு இந்த இடம் பிடிக்கல, இல்லை எனக்கு இந்த தொழில் பிடிக்கல, எனக்கு இது ஒத்து வரல. திடீர்னு மாறக்கூடிய இந்த உலக விஷயத்தில் நமக்கு கோபம் வரும். ஆனால் மார்க்கத்தில் நாம் திடீர்னு ஒரு காரியம் செய்வோம், ஆனால் அந்த ஒரு காரியம் தொடர்ச்சி இல்லாமல், அந்த காரியம், அந்த அமல் எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு காரியமாக அமலாக இருக்காது. இப்படிதான் நிறைய முஸ்லிம்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. எதுவும் இல்லை. இப்ப பலஸ்தீன் இஸ்ராயலுடைய போர் நடக்குது. இந்த போரில் நம்மளுடைய பங்களிப்பு என்ன இருக்கணும்? அவர்களுக்காக ஏதாவது ஒரு பிரார்த்தனை செய்யணுமா? ஆனா நம்ம என்ன பிரார்த்தனை செய்வோம்? திடீர்னு ஒரு வீடியோ பார்ப்போம், திடீர்னு அனுபவம், அவ்வளவுதான், அங்கே ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் அவர்களுக்காக ஒரு துஆ செய்வது, அவர்களுக்காக சதகா செய்வது, அவர்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், நன்மைகளை செய்வது, நம்மிடத்தில் அந்த ஒரு நிலை இருக்காது. அந்த நேரத்தில் மட்டும்தான் திடீர்னு திடீர்னு நீங்கிடும். இப்படிதான் நம்மளுடைய அமல்கள் எல்லா விஷயத்திலும் சரி. இன்னைக்கு பெரும்பாலான முஸ்லிம்களுடைய கொள்கை விஷயத்திலும் சரி, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள், நிலைத்திருக்க மாட்டார்கள், தொடர்ச்சியாக அதே கொள்கையில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். திடீர்னு ஜமாத்தாக அப்படியே இங்கே அங்கே பள்ளிவாசலுக்கு தாக்கு கொண்டுதான் இருப்பார்கள் தவிர, எது சரியான கொள்கை, எது இறைவனுடைய நேரான வழி, எது அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னா, எது அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டிய ஹதீஸ், இதெல்லாம் அவர்கள் பிரித்து பார்க்காமல் அப்படியே தாக்கிக் கொண்டுதான் இருப்பார்கள். திடீர்னு ஒரு காரியத்தை செய்வார்கள், அந்த ஒரு அமலில், அந்த ஒரு கொள்கையில் தொடர்ச்சி இல்லாமல் இருக்கும். அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவி நம்மிடத்தில் வராது. அல்லாஹ்வுடைய உதவி வர வேண்டும் என்று சொன்னால் அந்த நிலையில் எப்போதும் இருக்கும். நம்முடைய அமல்களில் குறைபாடு வரலாம். திடீர்னு 2 ரக்காத் தொழுவோம், திடீர்னு 4 ரக்காத் தொழுவோம். ஆனால் தொழுவோம் சுன்னத்தான தொழுகை திடீர்னு 4 ரக்காத் தொழுவோம்,
பெருமாக்கள் வந்து நம்மளுடைய அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு பாசம், அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு ஈர்ப்பு அப்படியே விட்டுவிடும். ஷைத்தான் இப்படிதான் நமக்கு வந்து வசூசா போடுவாங்க. அந்த ஒரு அமலை நமக்கு தொடர்ச்சி இல்லாமல் அப்படியே வெட்டி விட்டார் என்று சொன்னால் நமக்கு அந்த ஒரு அமலின் மீது ஒரு ஆசை வராது. அது எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும், எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, அது தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும் சரி, ரமதானுடைய மாதத்தில் மட்டும்தான் நம்ம நோன்பு வைக்கிறோம். ஆனால் ரமதானுடைய மாதம் முழுவதும் நம்ம நோன்பு வைக்கிறோமா? கிடையாது. பல பேர் திடீர்னு பார்க்காம யாரும் சாப்பிடுறது, அல்லது நோன்பு வச்சுக்கிட்டு நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்களை செய்வது, அல்லது நோன்பு வச்சுக்கிட்டு நன்மையான விஷயங்களை விட்டுவிட்டு பாவத்தை மட்டுமே செய்வது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் அந்த ஒரு அமலில் தொடர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்வதில்லை. நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த அமலில் எப்போதும் தொடர்ச்சி இருக்க வேண்டும், அந்த அமலில் எப்போதும் நிலை இருக்க வேண்டும். அந்த அமல் திடீர்னு போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கக்கூடாது. அதில் எப்போதும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் அரபில் சொல்லுவாங்க இஸ்திகாம் அப்படின்னு சொன்னா நிலையாக இருப்பது. அதனால்தான் நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும், ஒவ்வொரு ரக்காத்திலும், ஒவ்வொரு சூரத்துல் ஃபாத்திஹால படிக்கக்கூடிய வசனம் என்ன தெரியுமா? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நிலையாக இருக்கக்கூடிய நேரான பாதை அல்லாஹ் இருக்கக்கூடிய. அப்போ ஒவ்வொரு பிரார்த்தனை, ஒவ்வொரு துஆவிலும், ஒவ்வொரு சூறாக்களிலும், ஒவ்வொரு ரக்காத்திலும் கேட்கக்கூடிய துஆ தான் இது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அந்த நேரான நிலையாக இருக்கக்கூடிய அந்த பாதையில் இருக்கக்கூடிய அல்லாஹ், அந்த நேரான விளையக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்வோம். அப்படிதான் ஒரு நபித்துவ வருவாரு. திடீர்னு அவர் இஸ்லாத்தை ஏற்றுட்டார். இஸ்லாத்தை ஏற்ற உடனே அவர் அறிவுரை கேட்கிறார். அல்லாஹ் அனுப்புகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு சில அறிவுரை சொல்லுங்க, எனக்கு சில உபதேசம் செய்யுங்கள். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தெரியுமா? மிகப்பெரிய ஒரு சைக்காலஜிஸ்ட். அந்த மனிதனுடைய மனநிலை பார்த்துதான் அவர்களுக்கு அறிவுரை செய்வார்கள். அந்த மனிதனுடைய அந்த சூழலை பார்த்துதான் அவர்களுக்கு உபதேசம் செய்வார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அந்த விதமான ஒரு அறிவுரை தான் அவர்களுக்கு செய்வார்கள். அப்ப அந்த நேரத்தில் அந்த நபித்தோழர்கள் சொன்ன வார்த்தை என்ன? குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகிம். நீங்கள் சொல்லுங்கள், நான் அல்லாஹ்வை நம்பிவிட்டேன். ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை முழுமையாக நம்புவது, அல்லாஹ்வை முழுமையாக ஏற்றுக்கொள்வது, இதுதான் ஆமன்து பில்லாஹ். ஆமன ஈமான் என்று சொன்னால் எதை குறிக்கும் என்று சொன்னேன்? எதை குறிக்கும் என்றால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை குறிக்கும். ஈமான் என்றாலே உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை. இஸ்லாம் என்றாலே வெளிப்படையான செய்யக்கூடிய சில காரியங்கள். அதில் முதலாவது தொழுகை. அப்ப உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது நமக்கு முழுமையாக ஆழமாக இருந்தாலே அல்லாஹ்வின் தூதர் சொல்றார்கள், சும்ம இஸ்தகிம். அதற்கு பிறகு அதிலேயே நிலையாக இருங்கள், அதிலே உறுதியாக இருங்கள், தொடர்ச்சியாக அதிலே இருங்கள். அதுதான் இஸ்திகாமத். அல்லாஹ்வின் தூதர் அந்த நேரத்தில் கொள்கையுடைய விஷயத்தில் உறுதியாக இருக்க சொன்னாங்க அந்த நபித்தோழருக்கு. சஹாபாக்களுக்கே அப்படி சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய நிலைமை எப்படி சற்று சிந்திச்சு பார்த்தால் நமக்கு தெரிஞ்சிடும். நம்மளுடைய ஈமான் எவ்வளவு பலகீனமாக இருக்குது. காரணம் திடீர்னு பஜர் துருவாங்க இருக்கும், திடீர்னு பஜருக்கு வருவோம், இஷாக்கு வருவோம், பஜர் காணாம போயிடுவோம், ஜுமாக்கு வருவோம், அடுத்த ஜுமா காணாம போயிடுவோம். திடீர்னு ஞாபகம் வந்தா ஏதாவது ஒரு தொழுகை, இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்னும் பல முஸ்லிம்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வெறும் பெருநாளுக்கும் வரக்கூடிய முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். அதையும் பெயருக்காக சும்மா அந்த குத்பாவை கேட்க வேண்டும் இல்லை, முஸ்லிம்களோடு சேர்ந்து புதுத்துணியை காட்டுவதற்காக பள்ளிவாசலுக்கு அந்த திட்டத்துக்கு வருவாங்க. இப்படிதான் பல முஸ்லிம்கள் இருக்காங்க. அப்ப அவர்களுடைய அமலில் அந்த காரியத்தில் தொடர்ச்சி கிடையாது. அந்த தொழுகை விஷயத்தில் அவர்கள் மிகவும் பொதுவாக்காக இருக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். என்னையும் சேர்த்துதான் சொல்லுகின்றேன். சிறிது நேரம் நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்வோம், ஆனால் அதில் தொடர்ச்சி இருக்காது. அதில் மிக முக்கியமானது அமலில் பார்த்தால் தொழுகை, கொள்கையில் பார்த்தால் ஈமான். அல்லாஹ்வின் மீது முழுமையாக ஈமான் இல்லை என்று சொன்னால் அந்த ஈமான் முழுமையாகாது. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். குர்ஆனிலே ஏராளமான வசனங்கள் நமக்கு தெரியும், நாம் படித்தால் நமக்கு புரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முறை கலிமா படித்துவிட்டு அவர்களை முஸ்லிம்கள் சொல்லிவிட்டான். ஆனால் அவர்களுடைய அமலின் மூலமாக, அவர்கள் தொடர்ச்சியான காரியங்களின் மூலமாக தான் அவர்கள் நிலையாக அதில்
அதில் இருக்க முடியும். ஏதாவது ஒரு காரியம் அதனை விட்டுவிட்டால் அவர்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு காஃபிராக மாறிவிடுவார்கள். அதனால்தான் சஹாபாக்கள் ஒருவன் தொழவில்லை என்று சொன்னால் அவனை முஸ்லிமாகவே பார்க்க மாட்டார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோடு செய்த உபதேசம் என்ன? குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம். நீங்கள் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லுங்கள், அதிலே நிலையாக இருங்கள், அதிலே உறுதியாக இருங்கள், அதிலே தொடர்ச்சியாக இருங்கள். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன தெரியுமா? அல்லாஹ்வை வணங்குவதும் சரி, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையும் சரி, அல்லாஹ்வின் மீது அந்த ஒரு நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கை, அந்த விசுவாசம், இது திடீர்னு வருது, திடீர்னு போகுது. ஆனா எப்படி போகுது நமக்கு தெரியாது. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் அன்னைக்கு அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு காலம் வரும். ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அப்துல்லாஹ் பின் உமர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், மனிதன் காலையில் முஸ்லிமாக இருப்பான், மாலையில் காஃபிராக மாறிவிடுவான், மாலையில் முஸ்லிமாக இருப்பான், காலையில் காஃபிராக மாறிவிடுவான். அதுதான் நம்மளுடைய இன்னைக்கு நிலைமை. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அமலிலே தொடர்ச்சி கிடையாது, ஈமானிலே உறுதி கிடையாது, எந்த விதமான ஒரு முக்கியம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் வாழக்கூடிய ஒரு சாதாரணமான பெயர்த்தாங்கி முஸ்லிம்களாக தான் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கும் இஸ்லாமுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, பள்ளிவாசலுக்கும் நமக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தின் மீது நமக்கு ஒரு ஆசை கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை மீது நமக்கு ஆர்வம் கிடையாது. இஸ்லாம்னாலே என்ன என்று ஒரு அறிவில்லாமல் தான் இந்த உலகத்தில் நாங்கள் முஸ்லிம் என்று பெயர் சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீமாக, ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் ஃபஜ்ர் தொழுகைக்கு வராங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு சஃப்பு கூட கிடையாது, பாதி சஃப்பு, முக்கால் சஃப்பு. சில பள்ளிவாசல்கள் 2 சஃப் அவ்வளவுதான். ஆனா அதே ஜும்மாவுடைய தினத்தில் சஃப்பு நிறைஞ்சிடும், இடம் இல்லாமல் மேல திடல்ல கீழே போய் தொழக்கூடிய நிலைமை. பல இடங்களில் ரோடுல தொழக்கூடிய காட்சிகள் பார்க்கின்றோம். அப்ப திடீர்னு ஒரு அமல் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஏன்? நீங்க அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அந்த இபாதத்தில் தொடர்ச்சி இல்லை, நீங்க செய்யக்கூடிய அந்த அமலில் நோக்கம் என்ன? நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்க நம்ம பார்த்து முஸ்லீம்னு சொல்லணும். அதுக்காக சில காரியங்களை ஒரு செய்து கொண்டிருக்கோமே தவிர அல்லாஹ் எனக்கு இதை கட்டளையிட்டிருக்கிறான், சரி நான் தவறி விட்டுட்டேன், இதை செய்வோமே தொடர்ச்சியா அப்படின்னு ஒரு எண்ணமும் நமக்கு வருவதில்லை. மற்ற விஷயங்களும் நமக்கு வரும், இந்த உலக விஷயத்தில் நமக்கு வந்துடும். திடீர்னு ஒரு காசு காணாமல் என்ன ஆகும்? திடீர்னு ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும், போன் எடுக்கிறதெல்லாம் போன் இருக்கக்கூடிய ஒரு 5 ரூபா, ஜேபில் இருக்கக்கூடிய ஒரு 5 ரூபா அந்த போன் கூட வந்து கீழே விழுந்துருச்சு. ஸ்டேஷன்ல கீழே இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியுது ஜேபில் ஒரு 5 ரூபா இருந்தது, போன் எடுக்கும் போது தான் கீழே விழுந்துருச்சோ. நினைப்பூர்வமா நமக்கு அந்த நினைப்பு நம்ம என்ன செய்வோம்? சரி இனிமேல் போன் பக்கத்துல அந்த காசு வைக்கக்கூடாது, காசு இன்னொரு ஜேபில் வைக்கணும், பத்திரமா வைக்கணும். அந்த தொடர்ச்சி அந்த வந்து ஒரு தவறுக்கு அப்புறம் சரி பண்ணுவோமா இல்லையா? ஆனால் இந்த இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்து விட்டால் அந்த விஷயத்தில் நமக்கு கவனமே கிடையாது. தொழுகை விட்டுருச்சு, எந்த கவனமும் கிடையாது. ஃபஜ்ர் விட்டுடும், எந்த கவனமும் கிடையாது. இதெல்லாம் விட்டு விட்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டு வட்டி வாங்கிட்டு பொய் சொல்லிட்டு திருடிட்டு விபச்சாரம் செய்துட்டு கடைசியில் நம்ம அல்லாஹ்கிட்டயே கேட்போம், எனக்கு ஏன் அல்லாஹ் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறான், ஏன் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு சோதனை கொடுக்குறான், ஏன் அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறான், ஏன் அல்லாஹ் எனக்கு மட்டும் எவ்வளவு ஒரு சோதனை என்னுடைய வாழ்க்கையில வச்சிருக்கான், ஏன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னுடைய வாழ்க்கையில வர மாட்டேங்குது. நாம் அல்லாஹ் ஏதாவது செய்யணுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நம்மளுடைய உதவி ஏதாவது பங்களிப்பு சொல்லுங்க. சூரத்துல் முஹம்மத் 47வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இன் தன்சுருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், யன்சுர்லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார், வ யுஸப்பித் அக்தாமக்கும், அவங்களுடைய கால்களை உறுதிப்படுத்துவார், உங்களுடைய நிலைகளை உங்களுடைய அந்த இடத்தை அல்லாஹ் பலப்படுத்துவார் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்தால்தானே நமக்கு உதவி வரும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நம்ம என்ன உதவி செய்கிறோம்? பள்ளிவாசல் ஏதாவது பங்களிப்பு இருக்கா? எவ்வளவு தடவை பள்ளிவாசல்ல பங்களிப்பு கொடுக்க நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் பள்ளிவாசலுக்காக ஒரு மஸ்ஜித் மதரசாக்காக ஒரு 500 ரூபாய் 10 ரூபாய் குறைந்தபட்சம் ஏதாவது இந்த பள்ளிவாசலுக்காக கொடுப்பதற்கு நமக்கு மனம் வந்திருக்கிறதா? கிடையாது. ஏன்? ஏன்னா அந்த ஒரு காரியத்தில் நமக்கு ஆர்வம் இல்லை, ஆசை இல்லை, அந்த காரியத்தை நமக்கு
எந்த விதமான ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றோம். அப்ப நம்பிக்கையில் முதலில் நமக்கு உறுதி வேண்டும், நம்பிக்கையில் நமக்கு தொடர்ச்சி வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வான். இந்த நபித்தோருக்கு சொன்ன வார்த்தை அடிப்படையில் அமற்றுமில்லா அல்லாஹ்வை நம்பிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகிம், அதிலே உறுதியாக இருங்கள், அதிலே தொடர்ச்சியாக இருங்கள், அதிலே நிலையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைக்கு பிரகாரம் அந்த நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே அமலில் அதே தொடர்ச்சியில் இருந்தார்கள். அல்லாஹ் அக்பர். அதனால்தான் அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ரலியல்லாஹு அன்ஹும் வ ரضுவான், அல்லாஹ் அவர்களை திருப்தி அடைந்து விட்டான் என்ற வசனம் வருகிறது. அப்ப முதல் விஷயம் நம்முடைய கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எந்த விதமான ஒரு இந்த பள்ளிவாசலுக்கு போய் இந்த தவறான காரியங்கள் செய்வது, அந்த தர்காவுக்கு போய் அந்த மாதிரி ஷிர்கான விஷயங்களை செய்வது, எந்த விதமான ஈமானுக்கு எதிராக காரியங்கள் செய்யாமல் ஒரு ஷிர்க் வைக்காமல் அல்லாஹ்வுக்காக மட்டுமே நம்முடைய அமல்கள், நம்முடைய இபாதத்துகள் இருக்க வேண்டும். அதிலே முதலில் நாங்கள் நம்முடைய அமல்கள் தொடர்ச்சியாக வைத்தால் கண்டிப்பாக அடுத்த விஷயங்கள் நமக்கு அல்லாஹ் லேசாகி விடுவான். இது முதல் விஷயம். இரண்டாவது, அமல்களில் என்று சொன்னாலே முதல் அமல் எது என்று சொன்னால் தொழுகைதான். அல்லாஹ்வுடைய தூதர் புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின், இந்த இஸ்லாமுடைய தூண்கள் 5 என்று சொல்லிவிட்டு ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த ஷஹாதத் என்று சொன்னார்கள். அந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த கலிமாவுக்கு பிறகு இரண்டாவதாக சொன்ன தூண் என்ன? அகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவது. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, குர்ஆன் எடுத்து நல்லா படிச்சு பாருங்க. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகை சம்பந்தமாக சொல்லக்கூடிய வசனங்களை எடுத்து பாருங்க. தொழுகைக்கு அரபில் என்ன வார்த்தை தெரியுமா? தொழுக அப்படின்னு சொன்னா ஸல்லா யுஸல்லி. ஸல்லா யுஸல்லினா அரபில் என்ன வார்த்தை? தொழுவது. ஆனால் குர்ஆனிலே எந்த இடத்திலும் ஸல்லா என்ற வார்த்தை வரல. குர்ஆனில் எந்த இடத்திலும் தொழுகை சம்பந்தமாக வரக்கூடிய வசனங்களில் ஸல்ல ஸலா, தொழுங்க அப்படின்னு வார்த்தை வரல. எந்த வார்த்தை வந்திருக்கு தெரியுமா? அகாமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள், தொழுகை தொடர்ச்சியாக செய்யுங்கள். திடீர்னு ஃபஜர், திடீர்னு மக்ரிப், திடீர்னு இஷா, இது தொழுகை நிலைநாட்டுறது கிடையாது. இது தொழுகை ஒருமுறை தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்றால் தொழுகை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதுதான் அகாமுஸ் ஸலாத், அதான் தொழுகையை நிலைநாட்டுவது. சூரத்து தௌபா 50வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஇன் தாபு, எவர்கள் தௌபா செய்துவிட்டு ஷிர்க்கிலிருந்து விலகி நம்பிக்கை கொண்டு ஈமானுள்ளவராக மாறின பிறகு அகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டி 5 வேளை தொழுகையை சரியாக நிறைவேற்ற பிறகு ஆத்தவுஸ் ஸகாத், ஸகாத்தை சரியாக கடைபிடிக்கிறார்களோ ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன், அவர்கள் தான் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள். அப்ப நம்முடைய மார்க்க சகோதரர்கள் யாரு சரியாக தொழுது கொண்டு யார் ஈமான் வைத்து ஸகாத்தை கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் நம்முடைய மார்க்க சகோதரர்கள். அப்ப நம்மளுடைய சகோதரர்கள் நம்ம இவர்களை தான் சொல்ல முடியுமே தவிர பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தொழாமல் என்னுடைய நண்பர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் ஒரு சகோதரராக கருதலாம். அல்லாஹ் அப்படி கருத மாட்டான். அல்லாஹ்வுடைய பார்வையில் ஈமான் வைத்து தொழுகை நிலைநாட்டி ஜகாத்து கொடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள் ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றார். அப்போ தொழுகை விஷயத்திலும் அல்லாஹ் எந்த இடத்திலும் தொழுங்கள் என்று சொன்னாமல் அதை கடைபிடியுங்கள், நிலைநாட்டுங்கள், தொடர்ச்சியாக அந்த தொழுகை தொழுங்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால் என்ன நோக்கம்? ஒரு முறை 2 முறை அல்லாஹ் இபாதத் செய்வது இது பெருசு கிடையாதுங்க. வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்கு வணங்கக்கூடிய ஒரு நல்ல அடியாராக இருக்க வேண்டும். அதனால்தான் பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய பெரிய சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். வெளிப்படையாக அந்தரத்தில் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். சூரத்துல் ஃபத்ஹ் 47வது அத்தியாயத்தில் வசனத்தை இறக்கி விட்டான், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக் வ மா தஅஹ்ஹர, உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று வசனம் இறங்குகிறது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் இறுதி நேரத்தில்
அந்த இரவுடைய இறுதி நேரத்தில் அல்லாஹ்வுக்காக எழுந்திருச்சு தொழுகையை நிலைநாட்டுவார்கள். தஹஜ்ஜுடைய தொழுகை, நஃபிலான தொழுகை, இரவு தொழுகை தொழுவார்கள். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் இவ்வளவு தொழுது அவர்களுடைய கால்கள் வீங்கிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு தொழுதிருக்காங்க, கால்கள் வீங்குற அளவுக்கு தொழுதிருக்காங்க. ஆனா நமக்கு இன்னைக்கு 10 நிமிஷம் தொழுறதுக்கு டைம் இல்லை. 10 நிமிஷம் சின்ன சூறாக்கள் படித்து நம்மளுடைய தொழுகை முடிந்துவிடும். ஆனால் அதற்கும் நம்மிடம் நேரம் இல்லை. ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், பாங்குடைய ஓசை சத்தம் நமக்கு கேட்கும், நம்மளுடைய காதுகளில் வரும். ஆனால் அந்த வியாபாரத்தில் மூழ்கி கொண்டிருப்போமே தவிர இந்த தொழுகைக்கு வராமல் அதே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த தொழுகைக்கு வர முடியாது. அப்படிதான் நம்மளுடைய நிலைமை. ஆனால் ரசூலுல்லாஹ் அவர்கள் ஃபர்தான தொழுகையை தவிர நஃபிலான தொழுகை, அதுவும் இரவு நேரத்தில் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில், அந்த சமயத்தில் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு நீண்ட நேரம் தொழுவார்கள். நீண்ட நேரம் ரக்அத், நீண்ட கிராத், நீண்ட சுஜூத். அல்லாஹு அக்பர். அவர்களுடைய கால் வீங்குற அளவுக்கு தொழுவார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்த்து பயந்து விட்டார்கள். அவர்கள் பார்த்து வேந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, உங்களுடைய எல்லா பாவங்களும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், இதற்கு பிறகும் நீங்கள் ஏன் இவ்வளவு இபாதத்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா. யா ஆயிஷா, என்னுடைய மனைவி ஆயிஷாவே, நான் என்னுடைய இறைவனிடத்தில் நன்றியுள்ள ஒரு மனிதனாக இருக்க வேண்டாமா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடம் அல்லாஹ்வின் தூதர் ஒரு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்க ஆசைப்பட்டார்கள். அதுதான் அமலின் தொடர்ச்சி. ஃபர்தான தொழுகை மட்டுமல்லாமல் நஃபிலான தொழுகை, இரவு நேரத்தில் தஹஜ்ஜுடைய தொழுகையிலும் அதை கடைபிடித்து தினந்தோறும் தொழக்கூடியவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அதே நம்முடைய வாழ்க்கையை பாருங்களேன். ஃபஜ்ருக்கு வர மாட்டோம், பள்ளிவாசலுக்கு வர மாட்டோம், திடீர்னு ஜும்மாக்கு வருவோம், திடீர்னு ஜனாசாக்கு வருவோம், திடீர்னு பெருநாளுக்கு வருவோம். இப்படிதான் நம்மளுடைய நிலைமை. அப்ப ஃபர்தான தொழுகைக்கு தரக்கூடிய நம்ம முக்கியத்துவம் நஃபிலான தொழுகைக்கு தருவோம். தராவி 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா இதுல சண்டை போட்டுட்டு இருக்கோம். அது நஃபிலான தொழுகைங்க. ஃபர்தான தொழுகைக்கு ஏன் வரல? அதை பற்றி கேட்டா பதில் கிடையாது. ஃபர்தான ஃபஜ்ர் தொழுகைக்கு ஏன் வரல? தூங்கிட்டோம். அப்போ அமல் நமக்கு தொடர்ச்சி இருக்குதா நம்முடைய வாழ்க்கையில்? கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னையும் சேர்த்துதான் சொல்லுகின்றேன், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மளுடைய உலக வாழ்க்கையில் எவ்வளவு ஆர்வத்தை காட்டுகின்றோம். திடீர்னு ஒரு 5 மணிக்கு நமக்கு ட்ரெயினுங்க, 5 மணிக்கு நமக்கு ட்ரெயின், ஒரு ஃப்ளைட்டு, ஒரு சஃபர், ஒரு மீட்டிங்க்கு போகணும், அல்லது ஃபேமிலியோட நம்ம சுத்தத்துக்கு போகணும், ஒரு டூருக்கு போகணும். காலையிலேயே 3 மணிக்கு 4 மணிக்கு எதிர்க்கிறோமா இல்லையா? அந்த மனைவிமார்கள், பெண்கள், தாய்மார்கள் காலையிலேயே நைட்டிலேயே அந்த எல்லா சமையலையும் செய்துவிட்டு அவர்கள் சீக்கிரமாக எழுந்திருச்சு வீட்டெல்லாம் சுத்தம் செய்து எல்லாமே தயாராகிறோமா இல்லையா? எதற்காக? 5 மணிக்கு ட்ரெயின் கரெக்டா ஷார்ப்பா ஸ்டேஷன்ல இருக்கணும். அப்போ இந்த உலக விஷயத்துக்காக அவ்வளவு ஆர்வம் காட்டுவோம். இந்த உலக விஷயத்தை நாங்கள் அவ்வளவு ஆர்வமாக ஆசையாக இருக்கின்றோம். ஆனால் அதே ஃபஜ்ர் தொழுகையை பாருங்க, எத்தனை தடவை வார்த்தை ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ் தினந்தோறும் சத்தம் காதுகளிலே கேட்கும். ஆனால் அப்பையும் கதவுகளை, தன்னுடைய ஜன்னல்களை மூடிவிட்டு நமக்கு மேல போர்வையை போத்திக்கிட்டு அப்படியே தூங்கி கொண்டிருப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாமும் அப்படிதான், நம்முடைய குடும்பத்திலும் நாம் அப்படிதான். மனைவிக்கு ஏற்படுறது கிடையாது, மனைவி கணவனுக்கு ஏற்படுறது கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைகள் ஏற்படுறது கிடையாது. குடும்பமாக சேர்ந்து விட்டு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் அப்படியே தூங்கி இருப்போம். இப்போ எப்படி அமலில் தொடர்ச்சி வரும்? எப்படி அந்த நம்பிக்கையில் உறுதி வரும்? ஈமானில் அந்த பலம் எப்படி வரும்? அப்ப இந்த நிலையில் அல்லாஹ்வுடைய உதவி வருமா? அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் அவ்வளவு தியாகங்கள் செய்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கு சொர்க்கத்தில் அந்த உயர்ந்த தர்ஜாக்கள், அந்தஸ்துகள் கிடைத்திருக்கிறது. அப்ப நமக்கு அந்த தர்ஜாக்கள், அந்த அந்தஸ்துகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அளவுக்கு இல்லை, சஹாபாக்கள் அளவுக்கு இல்லை, சிறிதளவுக்கு கடமையான விஷயத்தை செய்வோமே. நஃபிலான விஷயத்தை விட்டு ஃபர்தான விஷயத்தை, நம் மீது கடமையாக இருக்கக்கூடிய, அல்லாஹ் நம் மீது கட்டாயமாக்கிய இந்த 5 தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ், இது 5 மட்டும் போதுமே. இதை நம்ம சரியாக செய்ய தயாரா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதிலேயே பல முஸ்லிம்கள்
முஸ்லிம்கள் தோல்வி அடைந்து விடுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு நபித்தூதர் வந்தார், நபித்தோழர் வந்தார், யா ரசூலல்லாஹ், இப்போதுதான் நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன், நான் என்ன செய்யணும் எனக்கு கரெக்டாக சொல்லுங்க, அதை நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கடைசி நாள் வரை அதை நான் நிலையாக அதில் உறுதியாக இருப்பேன், என்ன நான் செய்யணும் சொல்லுங்க. அல்லாஹ் சொன்னார்கள், ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வின் மீது உறுதியாக அவன்தான் உண்மையான இறைவன் என்று ஏற்றுக்கொண்டு முஹம்மது அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்டு சாட்சி சொல்லுங்கள். அதற்கு பிறகு இகாமத்தி ஸலாத், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். அதுக்கு பிறகு முடிந்தால் உங்களால் ஹஜ் செய்யுங்கள். அதுக்கப்புறம் வேறு விஷயத்தில் வரும். அப்ப இந்த 5 விஷயத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். யா ரசூலுல்லாஹ், இதுக்கு பிறகு வேற எதுவும் கிடையாதுல்ல? மறுபடியும் அந்த சஹாபி கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இதுக்கு பிறகு வேற எதுவும் கடமை கிடையாது, இந்த 5 விஷயங்களை நீங்கள் சரியாக கடைபிடிங்கள், இது போதும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சாட்சியாக இருங்கள், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த 5 விஷயத்தில் உறுதியாக இருப்பேன், என்னுடைய அமலில் தொடர்ச்சி இருக்கும், இந்த காரியத்தில் நான் எப்போதும் செய்து கொண்டிருப்பேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த 5 விஷயத்தை நீ உறுதியாக இருந்து செய்து கொண்டிருந்தால் உனக்கு கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். 5 விஷயம், இந்த விஷயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கோமா? கிடையாது. அப்ப இந்த 5 விஷயத்தில் உறுதியாக இருந்தாலும் நமக்கு போதுமானது. பல விஷயங்கள் இருக்குது, நோன்புக்கு, ஜகாத்து, ஹஜ், இந்த தொழுகை, இந்த ஷஹாதத், இந்த 5 விஷயங்களை விட்டுவிட்டு பல விஷயங்கள் நன்மையான விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நஃபிலான ஒரு இபாதத், அதெல்லாம் கட்டாயமான ஒரு இபாதத் கிடையாது. கடமையாக்கப்பட்ட இந்த 5 விஷயங்கள் நம்மளால் முடிந்த அளவுக்கு நாம் செய்தால் போதும், இந்த ஒரு அமலில் நமக்கு தொடர்ச்சி வந்தால் போதும். ஆனால் நமக்கு வர வேண்டியது என்ன காரணம் தெரியுமா? உங்களுடைய உஸ்தாத் அழகான உதாரணம் சொல்லுவாங்க, நம்மளுடைய கண்களுக்கு முன்னால் நமக்கு என்ன தெரியுதோ அதுதான் நம்ம ஆசைப்படுவோம், அதெல்லாம் நம்மளுடைய நம்பிக்கையா இருக்கும். உதாரணம் சொல்லி சொன்னாங்க, இன்னைக்கு பக்கத்துல ஒரு மைதானம் இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த மைதானத்துல இந்த ரோட்ல காசுகள் அப்படியே கீழே கொட்டி கிடக்குது, காசுகள் அப்படியே கீழே கொட்டி கிடக்குது. நம்ம என்ன செய்வோம்? போயிட்டு இருக்கும் பொழுது காசை சேகரிப்போமா? காசு எடுப்போமா? நம்மளுடைய வீட்டில் இருக்கிற காசு, நம்மளுடைய வீட்டுக்கு மேல திடீர்னு காசு வருது, எடுத்து சேகரிப்போமா? அந்த காசு சேர்ப்போமா இல்லையா? அப்ப நம்மளுடைய கண்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த காசை நாங்கள் எடுக்கின்றோம், ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் ஏராளமாக வச்சிருக்கிறான். ஆனால் அதில் நாங்கள் ஆர்வம், கவனம் காட்டுவதில்லை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், எவர் ஒரு ஃபஜ்ருடைய தொழுகை தொழுகின்றானோ அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கின்றான். எவராலும் அவனுக்கு பாதுகாப்பு தர முடியாது அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து விட்டால் அன்றைய தினத்தில் அவனுக்கு மௌத் வந்தால் அவனுக்கு சொர்க்கம் என்று சொன்னார்கள். நமக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னா என்ன அர்த்தம்? ஃபஜ்ர் தொழுகை இல்லை, நாம் தொழுவது கிடையாது, பிள்ளைகளும் எழுப்புறது கிடையாது. அப்ப இந்த மாதிரி நிலைமையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எப்படி வரும்? சூரத்துல் ஹூத், சூரத்துல் ரஅத் 13வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யுகய்யிரு மா பிகௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நிச்சயமாக அல்லாஹ் ஒரு சமுதாயத்துடைய நிலைமையை மாற்ற மாட்டான் எதுவரை அவர்கள் தன்னுடைய நிலைமையை மாற்றாத வரை. நாங்க மாறணும். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு மாற்றம் உருவாகும், அப்போதுதான் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாகும். இன்னைக்கு பலஸ்தீன் மக்கள், இந்த இஸ்ராயல் மக்கள் பற்றி வீடியோக்கள் பார்க்கும் போதுதான் நம்ம கல்வ வருது, இதை பற்றி கேள்விப்படும் போதுதான் நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதுவுமே இல்லையா? அந்த வீடியோக்கள் பார்க்கும் பொழுது எவ்வளவு நமக்கு மனசு சங்கடமா இருக்குது. ஏன் இவ்வளவு சித்திரவாதம், இவ்வளவு கொடுமை, இவ்வளவு அநியாயம்? அந்த யூதர்கள் எவ்வளவு வழிச்சாட்டியம் செய்யறாங்க, எவ்வளவு கவலைப்படுறோம். ஆனா இன்னைக்காவது தனிமையில் உட்கார்ந்து என்னுடைய எத்தனை ஃபஜர் மிஸ் ஆகிருக்கு, என்னுடைய எத்தனை தொழுகை நான் விட்டிருக்கிறேன், நான் எவ்வளவு பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் எவ்வளவு தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், என்னை படைத்த இறைவனுக்கு நான் எவ்வளவு மாறு செய்து கொண்டிருக்கிறேன், இறைவன் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் அவ்வளவு அதுக்கு மாறு செய்கின்றேன், ரசூலுல்லாஹி சுன்னாவை பின்பற்றுவது கிடையாது. இதை பற்றி சிறிது நேரம் சிந்தித்து பார்த்து என்னைக்காவது நம்முடைய கண்கள் வந்து தண்ணீர் வந்திருக்கிறதா? இதை பற்றி யோசிக்கிறதே இல்லை.
நிறைய விஷயத்தை பற்றி யோசிக்கிறோம் இல்லையா? வீட்டில் கல்யாணம் நடக்குது, என்ன செய்யணும்? ஜமாத்துக்கு மீட்டிங் என்ன பண்ணணும்? நம்மளுடைய துணி வாங்கணும், பிறநாள் வருது என்ன பண்ணணும், என்ன வாங்கணும், இப்போ சம்பளம் வருது, இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? இது எல்லாத்தையும் யோசிக்கணும். என்னுடைய பாவங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. இது அல்லாஹ்கிட்ட எப்படி பாவ மன்னிப்பு கேட்கிறது? இது அல்லாஹ்கிட்ட எப்படி நான் பாவ மன்னிப்பு தேடுறது? நான் அல்லாஹ்கிட்ட எப்படி நான் அழுது பிரார்த்தனை செய்ய முடியும்? நான் எப்படி எந்த நேரத்தில் எனக்கு அல்லாஹ்விடம் தௌபா செய்யக்கூடிய பாக்கியம், அந்த வாய்ப்பு எப்போது கிடைக்கும்? என்னைக்காவது சிறிது நேரம் உட்கார்ந்து அழுதுறோம். நம்மளுடைய நிலைமை பற்றி, வேற யாவது நிலைமை இல்லை, நம்மளுடைய நிலைமை பற்றி. ஃபஜ்ருக்கு வராமல் இருக்குமே, அல்லாஹ் எனக்கு இந்த நேரத்தில் மௌத்தை கொடுத்தால் என்ன நடக்கும்? என்னைக்காவது சிந்தித்து பார்த்து போவான்? கிடையாது. மற்றவர்களுடைய வாழ்க்கை பற்றி நமக்கு பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை பற்றி, நம்முடைய அமல்களை பற்றி விசாரித்து பார்த்து அதை கவனிக்கக்கூடிய நேரம், அந்த சிந்தனை நம்மிடம் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப நம்மளுடைய ஒரு காரியத்தில் தொடர்ச்சி இருக்க வேண்டும். திடீர்னு இன்னைக்கு பயம் கேட்டோம், ஆமாப்பா இன்னைக்கு ஒரு நல்ல பயம் இருந்துச்சு, இனிமேல் நம்ம தொழுகை கேட்கணும் அப்படின்னு இஷாக்கு மட்டும் வர்றது ஃபஜர் வராமல். அப்ப இது பயானுடைய ஒரு நோக்கம் கிடையாது. இது அமலில் தொடர்ச்சி கிடையாது. ஃபஜருக்கும் வரும், இஷாவுக்கும் வரும். அதுதான் ஒரு முஸ்லிம் அடையாளம். சஹாபாக்கள் அவர்கள் யார் ஃபஜருக்கு வரலையோ, யார் தொழுகைக்கு வரலையோ அவர் முனாஃபிக் என்று சொல்லுவாங்களாம். அவருக்கு தொழுகைக்கு வரலையோ முனாஃபிக் ஆயிட்டான்னு கேட்பாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அந்த மாதிரி நடந்துச்சுன்னா எத்தனை பேர் முனாஃபிகளுடைய பட்டப்பெயரோட சுத்தி கொண்டிருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய நிலைமை மாறுவதற்கு காரணம் முஸ்லிம்கள் தான். முஸ்லிம்களுடைய நிலைமை இப்படி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கும் காரணம் முஸ்லிம்கள் தான். அல்லாஹ் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூஷகுல் உமம் அன் துதாஅ, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் முஸ்லிம்கள் மீது ஒரு கூட்டம், ஒரு சமூகம் தாக்குதலை ஏற்படுத்தும். எப்படி தாக்குதல், எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும் தெரியுமா? ஒரு பசியாக இருக்கக்கூடிய ஒரு நாய் அந்த ஒரு உணவை பார்த்து எப்படி கடிச்சு கொதரும், அதே போன்று இந்த முஸ்லிம் சமுதாயத்தை அந்த கூட்டம் கொதறி எடுக்கும். அவ்வளவு கொடூரமாக, அவ்வளவு அநியாயங்கள் அந்த முஸ்லிம் சமுதாயத்தின் மீது நடக்கும். அந்த ஒரு காலத்தில் சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவ்வளவு கொடூரம், அவ்வளவு கஷ்டங்கள் நடக்குமே, அப்ப முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குமா? அல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் தான் எண்ணிக்கையில் அவர்களை விட அதிகமாக இருப்பீர்கள், அவர்கள் தான் எண்ணிக்கையில் குறைவாக இருப்பார்கள். அந்த கூட்டம் யாரு தெரியுமா? அந்த யூதர்கள் தான். இன்னைக்கு 1 கோடி எண்ணிக்கையில் 2% தான். 1 கோடி யூதர்கள் சேர்ந்து 200 கோடி முஸ்லிம்களுடைய நிலைமை அப்படி மாற்றிடுவாங்க. ஏன்? என்ன காரணம்? அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியை கேளுங்க. அந்த ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன பிறகு இந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இவ்வளவு கஷ்டங்கள் நீங்கள் சொல்றீங்களே, இதனுடைய காரணம் என்ன? அதற்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவருடைய உள்ளத்தில் வஹன் என்ற ஒரு நோய் வந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை புதிதாக இருந்தது. சஹாபாக்கள் உடனடியாக கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த வஹன் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். இந்த உலகத்துடைய ஆசை அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்துவிடும். இந்த உலகம், இந்த காசு, இந்த பணம், இந்த சொத்து, இந்த வீடு, இந்த குழந்தை, இந்த மக்கள், இந்த உலகத்திற்காகவே அவர்கள் வாழக்கூடிய, இந்த உலகத்துடைய அடிமையாக அவர்கள் மாறிவிடுவார்கள். மார்க்கத்திற்காக வாழக்கூடிய, அல்லாஹ்வுக்காக மாறக்கூடிய ஒரு முஸ்லிமாக இல்லாமல் இந்த உலகத்துக்காக வாழக்கூடிய, உலகத்துடைய ஆசையை சுமந்து வாழக்கூடிய ஒரு அடியானாக அவர்கள் மாறிவிடுவார்கள். துன்யா, இந்த உலகத்துடைய ஆசை அவர்களுடைய இல்லத்தில் வந்துவிடும். வக்கராஹியத்துல் மௌத், அந்த மௌத்திலிருந்து அவர்களுக்கு வெறுப்பு, அந்த மௌத்தை கண்டால் அவர்களுக்கு பயம் வந்துவிடும். அன்றைக்கு சஹாபாக்களுடைய நிலைமை பார்க்க வேண்டுமே. அவர்கள் ஒவ்வொரு நேரமும் எப்ப ஜிஹாது நடக்கும், எப்போது நான் ஷஹீதாகுவேன், எப்போது நான் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று அவர்கள் மௌத்தை ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு பல முஸ்லிம்களுடைய நிலைமை, இன்னைக்கு மௌத்து வந்துருமே என்ன ஆகும், பயந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முஸ்லிம் எப்போதும் மௌத்துக்காக பயப்படவன் கிடையாது. அவன் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயப்பட மாட்டான். அல்லாஹ் சொல்லுகிறானே, என்னை விட்டு வேற யாரையும் பயப்படாதீங்க. ஆனால் முஸ்லிம்களுடைய நிலைமை, அந்த ஒரு நோய் நம்ம உள்ளத்தில் வந்துருச்சு.
காசு, பணம், பதவி, சொத்து, மனைவி, மக்கள், வீடு, வியாபாரம், இதிலே மூழ்கி இருக்கிறோம். ஆனால் இந்த இஸ்லாத்துக்காக நம்முடைய தியாகங்கள் கேட்டது இருக்கிறோம். இந்த பள்ளிவாசலுக்காக நம்முடைய உழைப்பு எதுவும் கிடையாது. இந்த மார்க்கத்திற்காக நம்முடைய உதவி எதுவும் கிடையாது. அப்ப நம்முடைய பெயர் ஒரு பெயர் தாங்கி முஸ்லிம்களாக தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நான் வறுமையில கேட்க மாட்டானா, எத்தனை முஸ்லிம்களுக்கு நான் கண் பார்வை கொடுக்கவில்லை, உங்களுக்கு நான் கண் பார்வை கொடுக்கிறேன். எத்தனை முறை தன்னுடைய கண்களால் நீங்கள் குர்ஆனை திறந்து பார்த்து படித்தீர்கள். எத்தனை மனிதர்களுக்கு கால் கொடுக்கவில்லை, ஆனால் அப்பையும் அவர்கள் என்னை தொழுவதற்காக வணங்குவதற்காக தொழுகைக்கு வந்தார்கள். உனக்கு கால் கொடுத்தும் ஏன் பள்ளிவாசலுக்கு வரவில்லை? அல்லாஹ் கேட்க மாட்டானா? எத்தனை பிள்ளைகளுக்கு நாங்கள் பெற்றோர்களை கொடுக்கவில்லை, உங்களுக்கு பெற்றோர்கள் தாய் தந்தை இரண்டும் இருந்து நீங்கள் அதை சரியாக பார்க்கவில்லை, கவனிக்கவில்லை. நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்க மாட்டானா? இதோ நம்மளுடைய கண்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த பலஸ்தீன் மக்கள், இந்த காசாவில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குழந்தைகள், அவர்களுடைய நிலைமை நினைத்து பாருங்கள். சிறிய சிறிய பிள்ளைகள் நாம் அனாதையாக அப்படி சொல்லியிருக்கிறார். என்னுடைய தாய் பெற்றோர்கள் யார்? அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது என்று சொன்னால், சிறிய பிள்ளைகள் தன்னுடைய கையில் தன்னுடைய பெயர், தன்னுடைய தந்தையுடைய பெயர் எழுதியிருக்கிறார்கள். இஸ்மாயில் இப்னு அப்துல்லா. ஏன் என் மீது திடீர்னு வாங்க வந்துருச்சு, நான் சிதறிவிட்டேன் என்று சொன்னால் என்னுடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு என்னுடைய பெயர் பார்த்துதான் இதுதான் என்னுடைய பிள்ளையுடைய ஜனாசா என்று அவர்கள் அடக்கம் செய்வார்கள். அந்த அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. ஆனால் அந்த நிலைமையிலும் அவர்களுடைய ஈமானின் உறுதியை பாருங்கள். அந்த கடைசி நேரத்திலும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை பார்க்கக்கூடிய எத்தனை காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு கொடூரம் நடந்தாலும் அந்த பெண்கள் அந்த ஹிஜாபை கலட்டாமல் இருக்கிறார்கள். அந்த ஈமானின் உறுதியை பாருங்கள் சகோதரர்களே. ஆனால் இன்னைக்கு சின்ன லைக்ஸ், ஃபாலோஸ், சப்ஸ்கிரைப், இதுக்காக நம்முடைய ஆடையை கழிட்டு விட்டு, ஹிஜாபை திறந்து விட்டு, ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் ரீல்ஸை போட்டுவிட்டு நம்மளுடைய ஈமானை வியாபாரம் செய்கின்றோம். இந்த உலகத்துடைய ஒரு சில சுகத்துக்காக, ஒரு சில ஆசைக்காக, இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய மனிதன் என்னை புகழ வேண்டும் என்ற ஒரு தவறான ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே இந்த உலகத்தில் நாங்கள் இந்த உலகத்துடைய அடிமையாகவே மாறிவிட்டோம். ஆனால் நான் வறுமையிலே அல்லாஹ் நம்மிடம் கேட்பான், கண்டிப்பாக கேட்பான். சூரத்து தகாசுருடைய வசனம், வல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். நாளை மறுமையிலே அல்லாஹ் ஒவ்வொரு நியாமத்துகளை பற்றி நம்மிடம் விசாரிப்பார். உங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை, ஒரு பாக்கியத்தை கொடுத்தேன். இதில் எவ்வளவு நீங்கள் உறுதியாக இருந்தீர்கள். பல பேருக்கு இந்த இஸ்லாமுடைய இந்த ஹிதாயத் கிடைக்காமல் இருந்தது. உங்களுக்கு இந்த ஹிதாயத், இந்த நேர்வழி கிடைத்தது. அதில் எத்தனை பேருக்கு நீங்கள் தாவ அழைப்பு செய்தீர்கள்? அல்லாஹ் நம்மிடம் கேட்க மாட்டாரா? எல்லாம் கிடைத்த பிறகு இன்னைக்கு பலஸ்தீனுடைய மக்கள் அவர்களுடைய நிலைமை பார்க்கும்போதுதான் நமக்கு அவ்வளவு கஷ்டம் வருது. ஆனால் அவர்களுடைய இன்னொரு பக்கத்தை பாருங்கள். எது இருந்தாலும் சரி, இடிஞ்ச பங்களா வீடு இருந்தாலும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் என்று சொல்லிவிட்டு அதானுக்கு பிறகு தொழுகை நிலைநாட்டக்கூடிய முஸ்லிம்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நமக்கு ஏசி போட்டு, ஃபேன் போட்டு, காலையில போட்டு, பள்ளிவாசல் எவ்வளவு பெருசா இருந்தும் பள்ளிவாசல் ஒரு சஃப் தான் தொழுகையாகும். அப்ப எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வரும்? அல்லாஹ்வுடைய உதவி வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாங்கள் முழுமையாக நுழைந்து கொள்ள வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். சூரத்துல் பக்ராவுடைய வசனத்தை சொல்லுகிறது. அப்ப நம்முடைய நிலைமை மாற வேண்டும். எப்போது மாறும்? இந்த அமலில், இந்த ஈமானில் உறுதியும் தொடர்ச்சி வேண்டும். இப்படி இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். அதற்கு மிக முக்கியமான காரணம், பெற்றோர்கள் தன்னுடைய குடும்பத்தில் நல்ல விதமான இஸ்லாமிய தர்பியா, நல்ல வளர்ப்பு கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு பாருங்கள் அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும். அல்லாஹ் சூரத்துல் நிசாவிலே கூறுகின்றான், வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ, மின் தக்கரின் வ உன்ஸா,
அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த கனிமன்சா லனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை நாங்கள் அமைத்து கொடுப்போம். அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும், கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நிஅமத்துகள், அல்லாஹ்வுடைய பரக்கத் வேண்டும் என்று சொன்னால் ஈமானில் உறுதி, தொடர்ச்சி, அதே போன்று நல்ல அமல்கள் எப்போதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அமல் இருக்க வேண்டும். அதனால அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் அமால், அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியத்தில் ஒன்று என்ன தெரியுமா? சிறிது காரியமாக இருந்தாலும் இன் கல்ல வஅஜ்வன், அது சிறிதாக இருந்தாலும் சரி அது தொடர்ச்சி இருக்க வேண்டும். சின்ன உதாரணம் சொல்றேன். திடீர்னு ஒரு 10 ரூபா 100 ரூபாய் சதகா செய்வதை விட, அல்லது திடீர்னு ஒரு 10,000 சதகா செய்வதை விட ஒரு சின்ன அமல், எப்போதும் செருப்பு போடுற முடியாது. செருப்பு போடுறதுக்கு சின்ன சுண்ணா பிஸ்மில்லான்னு சொல்லுவோம். பிஸ்மில்லா சொல்லிவிட்டு ஒரு மனிதன் எப்போதும் செருப்பு போடுகின்றார். இன்னொரு பக்கம் திடீர்னு ஒரு மனிதன் 10,000 சதகா செய்கின்றார். இந்த 2 அமலும் சமமாகுமா என்று கேட்டால் அல்லாஹ்விடத்தில் தினதோறும் எப்போதும் செய்யக்கூடிய அந்த அமல் இருக்குது பாருங்க, அதுதான் மிக சிறந்த அமல் அல்லாஹ்விடத்தில். இது யார் சொல்லுகிறார்? அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்போ சிறிது அமலாக இருந்தாலும் அதில் தொடர்ச்சி வேண்டும். ஆனால் அதுவே கட்டாயமான ஒரு அமலாக இருந்தால் அது மிக முக்கியமாக வேண்டும். அதனால் ஒவ்வொரு தொழுகை நாங்கள் கேட்கின்றோம், சிராத்தல் முஸ்தகீம், நேராக நிலையாக இருக்கக்கூடிய சரியான பாதையை, அந்த வழியை யா அல்லாஹ் எங்களுக்கு கொடு என்று ஒரு பிரார்த்தனையை நாங்கள் கேட்கின்றோம். அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவர்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பலமுள்ள ஒரு ஈமானாக மாற்றிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாகுவானாக. ஆமீன்.